பீஸ் டு லீவ். எதிர்பாராம எவ்வளவோ துன்பங்கள் நம்ம துரத்தும். அதையெல்லாம் ஒரு சவாலை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து காட்டணும். தோல்வி ஏற்படும் போது நம்பிக்கையோடு எதிர்நீச்சல் போடுறதான் விவேகம். இன்னைக்கு கிடைக்காத சந்தோஷமும் நிம்மதியும் நாளைக்கு கிடைக்கலாம். வாழ்க்கையே திசை மாறலாம். எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? பயப்படாதீங்க, எனக்கு சித்தப்புறம் ஏற்படல. கண்ணீர் எல்லாம் வறண்டு போயிட்டதால என்னால அழ முடியல. அதெல்லாம் சிரிக்கிறேன். என் இதயத்துல எந்த பகுதியில தாக்கினா அதிகமா வலிக்குன்னு தெரிஞ்சு ஆண்டவன் இன்னும் என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருக்க. நான் ஒரு இல்லைன்னா உங்க எல்லாருக்குமே நிம்மதி கிடைக்கும் இல்லையா? ராதிகா, தற்கொலையை தவிர நீ வேற எந்த வழி தேர்ந்தெடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். உன் மன அமைதிக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம என்கிட்ட எது வேணாலும் கேளு. சார், என் உன்னத வாழ்க்கைக்காக நீங்க எவ்வளவோ பாடுபட்டிருக்கீங்க. உங்க சொல்லுக்காக இந்த உயிர் கூடவா நான் சுமக்க கூடாது? உங்க அனுமதி இல்லாம இந்த உயிர் போகாது சார், போகாது. ராதிகா, உறந்து போன தேனடியில கூட ஒரு சொட்டு தேனாவும் ஒட்டிட்டு இருக்கும். அதே மாதிரி உன் எதிர்காலத்திலையும் வசந்தம் வீசாம போகாது. சார், எனக்குன்னு ஒரே ஒரு ஆசை இருக்கு. தயவு செய்து அதை நிறைவேற்றி வைப்பீங்களா? நிச்சயமா. சொல்றாதிகா. இவங்க 2 பேருக்கும் உடனே கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். என்னது? அவங்க சம்மதத்தை கேட்க வேண்டாமா? இவங்க மனசுக்குள்ளேயே ஒருத்தர் விரும்புறவங்க தான். ரொம்ப காலமா இந்த ஊமை நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. நீ இந்த நிலைமையில இருக்கும்போது எனக்கு தான் இந்த விதி. உன்னையாவது தாரியும் கழுத்துமா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா அப்பாவும் இருந்து அவங்க யாகம் போல நடத்த காரியத்தை நானே நடத்துக்கிறதா? அக்கா, நம்ம 2 பேரையும் கட்டுத்திட்டத்தோட கல்யாணம் பண்ணி கண்ணால பார்க்கணும்னு அம்மாவும் அப்பாவும் தவிச்சாங்க. ஆனா குட்டி சுவரான பிறகுதான் அவங்களோட பவித்திரமான எண்ணம் புரியுது. காலதாமதம் செஞ்சா உனக்கும் ஏதாவது விபரீதம் நடந்துடுமோன்னு பயமா இருக்கு. அதனால்தான் அம்மாவும் அப்பாவும் செய்ய வேண்டிய கடமையை நானே செய்யணும்னு அவசரப்படுறேன். சரின்னு சொல்லக்கா. உன்னுடைய ஆசைக்கு விரோதமா நான் என்னமா சொல்ல போறேன்? உங்களுக்கு சம்மதம் தானே? அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதமாங்க கல்யாணத்தன்னைக்கு உங்களை பிளைன் அனுப்பணும் சார். ஓகே. இந்த பச்சை மரத்துக்கு நீங்க நினைச்ச எல்லா நம்பிக்கையும் எனக்கு அவருக்கு செஞ்சிருங்க சார். இனிமே இது என்னுடைய கடமை. ராதிகா, அக்காவுடைய எதிர்காலத்தை மேலதாரத்தோடு ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி என்ன திட்டமிட்டு இருக்கிறேன்? அது அக்கா கல்யாணத்து பிறகு சொல்றேன்.